ஒரு அருமையான கூனி கருவாடு சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ ஒரு ட்ரை பேனில் கூனி கருவாடெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இருக்க மண்ணெல்லாம் வந்துடும். இப்போ இதை ஃப்ரை பண்ண உடனே ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க மண், சின்ன சின்ன மண், தூள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த ஜல்லடை வழியாக கழுவும் போது எல்லாம் க்ளீன் ஆகிடும். இப்போ ஒரு வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே வரமிளகாய், பூண்டு, ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பாதி அளவு வதங்கினா போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு, அதே எண்ணெயில் நம்ம இந்த கூனி கருவாடெல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் இந்த கூனி கருவாடை சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலாம் ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஆறுனதை மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கூனி கருவாட்டில் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதே அளவுக்கு காரம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கூனி கருவாடெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே தேங்காய், வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்க கலவையிலேயே இதையும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் பத்தலை எனக்கு, அதனால் நான் இதில் சில்லி பவுடரும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ அரைக்கும் போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், சால்ட்டு போட்டு நல்லா கொரப்பாக நல்லா கலந்து விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் அரைப்பட கஷ்டமாக இருக்கும். நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலரி விட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த கூனி கருவாடு சம்பலை தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடு டேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. YND